மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்களில் ஒருவராக உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். பொதுமக்கள் சார்பாக நீங்கள் இப்போ ஆட்சியை பிடிச்சது யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியம். ஒருவேளை நீங்கள் கூட நினச்சிருப்பீங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களை கேட்காம நீங்கள் இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற மாதிரி கருத்து கணிப்பில் இருந்த நான் அதையும் மிஞ்சி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இன்னும் சிலர் அதனுடைய அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இடையில மீண்டு உங்களை குறித்தான அவங்களால ஜீரணிக்க முடியலைங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் யாரையெல்லாம் குறித்து சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பாருங்கள், நீங்கள் அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணணும், இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளலாம் நீங்கள் புதுசாக ட்ரெண்ட் கொடுக்கணும். சம்திங் யூ வாண்ட் டு ப்ரூவ். அதாவது நீங்கள் இப்போ புதிய ட்ரெண்டில் போகணும், சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இளைஞர்கள் பட்டாளம் இருக்குங்க நிறைய. ஸோ இளைஞர்கள் தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், முதுகெலும்பும் அவங்க தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலரை வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு கீழே கொஞ்சம் பேரெல்லாம் போஸ்டிங் பண்ணியிருப்பீங்க. அது யாரெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்தளவு என்ன செய்றீங்கன்னா, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்க உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்தந்த இடங்களில் ஏற்படக்கூடிய தேவைகள், குறிப்பாக சுகாதாரம், எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி, ரோடு வசதி, இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் முந்தைய அரசுகள் செய்யவே இல்லை. ஏதோ வருமானத்துக்கு செஞ்சுருப்பாங்கன்னு வைங்களேன். மக்களுக்குன்னு செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. என்னுடைய கருத்து இது மக்களுடைய ஏகோபித்த கருத்தும் சேர்ந்தனால தான் இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் பார்த்தால் அதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா கிராமங்கள்லேயும் இவர்கள் ஒரு சர்வே எடுக்கணும். அரசாங்க அதிகாரிகளை போய் பார்த்து பேசுகிறதுக்கோ கொள்றதுக்கோ அவங்கள மிரட்டுறதுக்கான எந்த உரிமையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது உங்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக மாறி விடுகிறோம். பட் நீங்கள் அதை சுட்டி காட்டலாம். இவர்கள் ஒரு சர்வே எடுத்து மாவட்ட செயலாளருக்கோ இல்லை ஒன்றியத்திற்கோ இல்லை அதற்கு கீழே யாராவது நீங்கள் வச்சுருக்கலாம். இல்லைனா இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு போஸ்ட்டை நீங்கள் மற்ற கட்சிகள் செய்யாத அளவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒருங்கிணைப்பாளரோ ஆர்கனைசரோ கோஆர்டினேட்டர்ஸோ இவங்க இதை எடுத்துக்கொண்டு மாவட்ட செயலாளருக்கு இதை அறிவிக்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ரோடு வசதி சரியில்லை, குழி இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள், இல்லை சுகாதாரங்கள் இருக்குது, இல்லை பிள்ளைகளுக்கு ஆரம்ப சுகாதாரம் சரியில்லை, பள்ளிகள் சரியில்லை, இது போன்ற சர்வேகள் இவங்களை எடுத்துட்டு இவங்க மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரோ இல்லை கோஆர்டினேட்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்து மாவட்ட செயலரை கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நேராக கட்சிக்கு அதுக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸை நியமிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மக்களுக்காகத்தான் ஐஏஎஸ் எல்லாமே. இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை உடனுக்குடன் அரசு அதிகாரிகளுக்கு அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும். அதை உடனே மறுசீரமைக்கப்படக்கூடிய காரியங்களையும் கொடுத்து அது ஃபோட்டோ எவிடன்ஸோட எந்த விதமான இந்த புரோக்கர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செய்து அதை மேற் கண்காணிக்கு மட்டும்தான் தவைக்காசு. மீண்டும் நான் சொல்கிறேன், தவைக்க தொண்டர்கள் ஒரு காலமும் யாரையும் மிரட்டவோ இல்லை அதிகாரிகளை போய் மிரட்டவோ செய்தால் உங்கள் கட்சிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்று தான் நான் சொல்ல முடியும். அது ஸோ தயவு செய்து மானிட்டர் பண்ணுங்கள், பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள், அதை கட்சியின் மேலிடத்துக்கு தெரிவிங்க அல்லது அதிகாரிகளுக்கு தெரிவிங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த இடத்த ரெடி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எண்டிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வில்லேஜுகளுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ண முடியாது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. ஆனால் அந்த ஊருக்காரங்க உங்களுக்கு குறைகளை சொல்லலாம். இதுக்காக 1 2 3 5 6 ஐஏஎஸை போடுங்க சார். அதில் பிரச்சனையே வரப்போகிறதில்ல. உங்களுக்கு மக்களுடைய குறைகளை தீர்க்கத்தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மற்றவங்களெல்லாம் இக்னோர் பண்ணியிருக்கவங்க நத்திங். அதில் முடிஞ்சு போன சாப்டர்ஸ்.
நீங்கள் இனி வருகால கட்டங்களில் இளைஞர்கள் கையில் இந்த நாடு நிற்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஒரு திரைப்படத்துறையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கீங்களோ அதே ஸ்டெப்பு தான் நீங்கள் இங்கேயும் எடுக்க போகிறீங்க. நீங்கள் அப்படி வந்தால் தான் இங்கே முடியும். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இருந்து கடனில் கொண்டு விட்ட ஒரு தமிழ் நாட்டைத்தான் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. சேலஞ்சு நிறைய முன்னாடி இருக்குது. அதே நேரத்தில் எல்லா மக்களும் அந்தந்த கிராமத்தில் உங்கள் தொண்டர்கள் செய்யக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும். ஏன்னா இதுபோல் இன்னும் சில காரியங்களோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்னெல்லாம் பதிவு செய்யணும், உங்களுக்கு அது நல்லதாக பட்டதுன்னா நல்லதை தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு மக்களினுடைய எதிர்கால வெளிச்சமான ஒரு முன்னோக்கு பயணத்துக்காகவும் என்னுடைய பதிவை நான் பதிவிடுகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.